இவங்க சண்டை மட்டும்தான் தீரவே மாட்டேங்குது மக்களே. சும்மா காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் சண்டை தான் வந்து அதிகமாக இருக்கும் பார்த்துக்கிடுங்க. சாப்பிட்ற நேரம் கம்மி, தூங்குற நேரம் கம்மி. ஆனால் சண்டை போட்டுக்கிற நேரம் மட்டும்தான் அதிகம். பாப்பா கூட பார்த்தீங்கன்னா இவங்க குட்டியாக 5 பேர் இருக்கிறாங்க. பாப்பாவை அடிச்சது 6 பேர். நல்லா விளையாண்டுட்டு இருப்பாங்க. பாப்பா வந்து நல்லா விளையாடுற மாதிரிக்கு மட்டும்தான் இவங்கள கூட வச்சுப்பா. கொஞ்சம் கடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா போன்னு சொல்லிட்டு தள்ளி விட்டுட்டு அவள் வேறு பக்கம் விளையாடுறதுக்கு போயிடுவா. அப்புறம் இவங்க பாட்டுக்கு விளையாண்டுட்டு இருப்பாங்க பார்த்துக்கிடுங்க. நல்லா விளையாடுவாங்க. ஆனால் சண்டை மட்டும் போட்டுக்கிட்டாங்கன்னா 2 பேர் சண்டை போட்டுக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்புறம் 4, 5 பேர் சேர்ந்து வந்துடுவாங்க. சண்டை போட்டுக்கின்னு அடிச்சிக்கின்னு வாச்சிக்கின்னு கடிச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் பாப்பா விளையாடுற பொருள் ஒன்று கூட விட மாட்டாங்க. பாப்பா என்ன விளையாடுறதுக்கு வச்சிருக்கிறாளோ எல்லாத்தையும் எடுத்துப்பாங்க. எடுத்துக்கிட்டு இழுக்கிறது பிடிக்கிறது. அப்புறமேட்டு என்னோட பொருளை நீ எடுத்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு அவ வந்து பிடுங்கிறது. பார்க்கவே விளையாடுறத பார்க்கவே ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்கும் பார்த்துக்கிடுங்க. பாருங்க இப்போ கூட பாருங்க நல்லா விளையாட மாட்டாங்க பாரு, கடிக்குதுன்னு சொல்லிட்டு தள்ளி விட்டுட்டு போயிட்டா பார்த்துக்கிடுங்க. அவ்வளோதான், டயர்டாகி போயிட்டாங்க, தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது கொஞ்ச நேரம் தூக்கம், அப்புறம் எந்திரிச்சுக்குவாங்க, மறுபடியும் அடிச்சுக்கிறது. இதை பார்த்துக்கிடுங்க. எனக்கு இந்த வீட்டு வேலையெல்லாம் முடிச்சது போக பார்த்தீங்கன்னா இவங்களை வேடிக்கை பார்க்குறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். டிவி வீட்டில் கிடையாதா, அதனால் இவங்களை நான் பார்த்துட்டே தான் இருப்பேன். நான் சாப்பாடு மட்டும் வச்சா பாருங்கள் தனித்தனி பிளேட்டில் வைக்கவே மாட்டேன். நான் பெரிய பிளேட்டாக எல்லாத்துக்கும் ஒட்டுக்காக போட்டுருவேன். நான் அதெல்லாம் அடிச்சுக்காமல் நீட்டாக சாப்பிட்டுக்கிறாங்க.